இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்குறோம்னா மிஸ்டர் கே கதைக்கந்தசாமி அவங்க சேனல் தான் பார்க்குறோம். ரீசனாக போகிற வீடியோ பார்க்கலாம். ஓகே, நானும் தலைவரை வந்து பேச வேணாம் நினைக்கும் போதெல்லாம் தானா வந்து தலையை கொடுத்துருக்காரு தலைவர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஸ்டைல்ல வாட்டர்மெலன் அடிச்சு ஜூஸ் போட போறோம். சில பேர் பாய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இது ரோஸ்ட் இல்ல, இது வந்து ஜூஸ். நம்ம கண்ணில் ஜூஸ் வாங்கி குடிங்க சொல் ஜூஸ். 2 மாதுல ஐஸ் இல்லாம. டாக்டர் டாக்டர்லாம் சொல்ல வேணாம், வெறும் திவாகர் பண்ற சேட்டைகள்லாம் வர மோசமா இருக்குது. இன்னைக்கு ஏதோ போய் சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ அது என்ன ஏது, இவர் பண்ண சேட்டை என்ன, இவர் பண்ற வேலைகள்லாம் என்னென்னன்றதா என்ன தெளிவாக பார்க்க போறோம். அது வேணா பண்ண லைக் பண்ணுங்க. இப்போ புதுசா வந்து ஹைப்னு கொடுத்துருக்கேன். இப்பதான் ஸ்டார்டிங் சொன்னா பண்ணினா முதல் ஹைப் 3 ஹைப் தான் கொடுக்க முடியும். அதை ரொம்ப கொடுக்குறீங்க. ஓட்டு போடுங்க சொல்லிச்சு. யாரெல்லாம் ஆக்டிவா பார்த்து காட்ட வரீங்களோ அவ்வளோ ஹைப் போடுங்க. போற சொல்ல போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கலாய் கந்தசாமி. முன்னெல்லாம் சோசியல் மீடியாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து காமெடி போடுவாங்க. அந்த காமெடி ஆக்டர் தான் காமெடி பண்ணும்போது ஜாலி சிரிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை யாருக்கு இருக்க மாட்டேங்கிறான்ற மாதிரி யாரையாவது ஒருத்தரை போட்டு வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல இங்க வந்து பேராயிடுறாங்க. அதுல ஒருத்தர் தான் இந்த வாட்டர்மெலன் ஸ்டார். இல்ல ஃபேமஸ் ஆனவங்க ஓரளவு ஒழுங்கா இருந்திருப்பாங்க, கொஞ்ச நாள் கடன் கொடுத்துருப்பாங்க. பட் தலைவன் பண்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெட் வெயிட்டா இருக்குது, ரொம்ப விருப்பத்துற மாதிரி இருக்குது. எனக்கே பயமா தான்டா இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்ணி பல வீடியோ போட்டாரு. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பார்த்த விழிகரி அந்த பாட்டு வந்து வாட்டர்மெலன் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அதை வந்து இந்த மீம் பேஜஸ் எல்லாம் வந்து எடுத்து போட்டு ட்ரெண்ட் விட்டாங்க. அதுலதான் தலைவன் வந்து நம்ம நடிப்பு அரக்கனா மாறிட்டோம், நம்ம நடிப்பு மக்கள் ரசிக்கிறாங்க, மக்கள் பாராட்டுறாங்கன்ட்டு தலைவனுக்கு வந்து எதுக்கு தன்னை பாக்குறாங்கன்னு தெரியாம இஷ்டத்துக்கு வந்து பண்ண ஆரம்பிச்சாரு. நடிப்பு அரக்கன் இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? அது வந்து சும்மா தான் காமெடி, ஜிபி முத்து மாதிரியோ அட்லீஸ்ட் மண்ணை சாதிக்கு மாதிரியாவது இருந்து வந்துட்டு போனா பரவாயில்ல. பட் தலைவன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இதுக்கும் போயிட்டு நான் நடிக்கிறது வந்து ஒரிஜினல் ஆக்டரான சூர்யாவை விட மேல நான்லாம் வேற அந்த மாதிரி தலைவன் இஷ்டத்துக்கு வந்து பேச ஆரம்பிச்சாரு. குறிப்பா சொன்னா சிவாஜி மாதிரி நடிச்சு காட்டுறேங்க, சிவாஜி மாதிரி பண்ணி காட்டுறங்கன்னா கூட பரவாயில்ல, சிவாஜியோட நல்லா நடிப்பேன், சிவாஜி ஆக்டிங் கூட என் ஆக்டிங் தான் நல்லா ஆக்டிங் அப்படின்னு தலை ஒரு விட்டு இருப்பாரு. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம சொல்ற இல்ல எல்லாம் நேரம்டா, யார ஒண்ணும் சொல்றது கிடையாது. டீசரா பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆக்டர் சூர்யாவோட கருப்பு படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருந்திருக்கும். அதுல வந்து இந்த வாட்டர்மெலன் சாப்பிட்டு இந்த மாதிரி காட்டுற மாதிரியான ஒரு கிளிப் ஒண்ணு ஆட் பண்ணிருப்பாங்க. அந்த கிளிப்பை ஆட் பண்ண உடனே பாக்குறோம்னா சொன்னா வந்து இந்த சீனை பார்த்தா இந்த ஆள் முடிஞ்சா ஞாபகம் வருதுன்ட்டு அவன் வந்து மீம் படம் அதே கலாச்சி தான் போட்டது. ஆனா தலைவன் நினைச்சிட்டாரு அப்படின்னா சூர்யாவோட மேல வந்துட்டோம், எல்லாம் சூர்யா மறந்துட்டாங்க, நம்மளால மேல வந்துட்டு அவன் எடுத்து போட்ட மீம் எடுத்து இவரு போட்டு ஷேர் பண்றாரு அவரோட பேஜ்ல. இதெல்லாம் குறிப்பா என் பர்மிஷன் கேட்காம எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க, உங்க படத்தை ஓட்டுறதுக்கே என் சிதான் தேவைப்படுது, அப்படா தான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி தலையை வந்து போட்டிருப்பாரு. எப்படி சூர்யா ஆல்ரெடி அவர் படத்துல போட்ட ஒரு சீனை தான் எடுத்து நீ பண்ண தெரியாம பண்ணி போட்டீங்க, நல்லா இல்லைன்னா அவன் வந்து ஷேர் பண்ணா கலாய்ச்சான், அதுதான் ஃபேமஸே ஆனது. இப்ப அந்த கிளிப்பை திரும்பி அவங்களே போட்ட உடனே எந்த இடத்துக்கு போட்டு விட்டாங்கன்ட்டு இப்படி கூறி தெரியுமா, இதெல்லாம் என்னன்னே தெரியல. இதை வேற என்ன காமெடினா கேரட்டால கூப்பிட்டாங்க விஷயமா தான் கூப்பிட்டு பேர் எடுத்துட்டு இருந்தாங்க. தலைவன் என்ன பண்ணி விட்டான், நம்மள கலாய்க்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு மைக்கெல்லாம் எடுத்து போட்டு நான் கிளம்புறோமா இது பண்றோமா நீங்க எல்லாம் படிச்சோமா அப்படி கேக்குறீங்க அப்படின்றாரு. முதல்ல நீங்க படிச்சவரா பிசியோதெரபில டாக்டர் போடலாமா போடக்கூடாதுன்றது ஒரு கிரே ஏரியா மாதிரி இருக்குது. ப்ரோ டாக்டர்ல ப்ரோ பிசியோதெரபிஸ்ட் ப்ரோ அப்படின்றாங்க. ஆனா தலைவன் தான் தன் டாக்டர் போட்டிருக்க. அப்படி சில பேர் சொல்றாங்க போட்டுக்கலாம், சில போடலாம் சொல்றாங்க. அது கிரே ஏரியா விட்டுருவோம். முன்னாடி படிச்சா படிச்சாங்கிறீங்களே, முன்னாடி படிச்சவன் பேசுற பேச்சா நீங்க பேசுறீங்க. உதாரணம் சொன்னா கலாட்டால அந்த மாதிரி இது பண்ணிருக்காங்க, கூப்பிட்டுருக்காங்க, கலாச்சிருக்காங்க, ஓகே பிடிக்கலையா எழுந்து போயிட்டோமா அதுக்கு தான் பரவாயில்ல. உடனே போலீஸுக்கு போனை போட்டு 100க்கு வர வச்சு அங்கேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. திடீர்னு இன்ஸ்டாகிராம் லைவ் ஆன் பண்ணி வந்து அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, ஐயோ அம்மம்மா அப்படின்ட்டு தலைவன் சம்பந்தமே இல்லாம பேசியிருக்காரு. எனக்கு புரியல, ஒருத்தருக்கு இது பண்றாங்கன்னா ஒண்ணு அதுக்கு பதில் கொடுக்கணும், இல்லையா அதை கடந்து போயிடணும். தலைவன் வீடியோ தெரிஞ்சிருக்கேன் போன பண்ணி பாதல கொடுத்துருக்காங்க, ஒண்ணு ஐயோ அடிக்கிறாங்க நோட்டீஸ் பண்றாங்கட்டு தலைவன் வந்து இஷ்டத்துக்கும் இருக்காரு. இங்க புரிஞ்சுது, நீங்க லூசுலாம் இல்ல, லூசு தான் நடிக்கிறீங்க. கிட்டத்தட்ட இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா.
இந்த பிரச்சனை போயிருக்கு, போலீஸ் வந்தாங்க, இது பண்ணாங்க, அது ஆங்கர் ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த விஷயம்ல பார்த்தா ஆங்கர் நவீன் வேற சிரிச்சு தான் இருக்காரு இவர் பண்ற இப்ப சாட்டையெல்லாம் பார்த்துக்கிட்டு. இது என்னாச்சுன்னா இதுக்கு அப்புறம் வீடியோ ஒன்று போட்டிருப்பாரு, இவர் விளக்க வீடியோ அப்படின்ட்டு. என்ன பண்ணா வந்து நான் போனேன், இது பண்ணேன், ஆங்கர் நவீன் வந்து உருப்பிடாம போயிடுவாரு, பக்கவாதம் வந்துடும். அப்புறம் நிமிஷம்னா நல்ல குடும்பத்துல பண்றது கேட்பானா, எனக்கு புரியல. அதுல நல்ல குடும்பம் தனிப்பட்ட திட்டுறது வேற, போடா வேணா அண்ணன் திட்டுறது வேற, குடும்பத்தை திட்டுறது இல்ல என்ன வேறு நல்ல குடும்பம்ட்டு குடும்பத்தை திட்டுறது இது படிச்ச பண்ற வேலையா? என் கேள்விதான். நீங்க தான் சொன்னீங்க படிச்சுட்டு, இப்ப நீ இந்த வேலை பார்த்து வச்சிருக்க, இதுல வேற சாபம் வேற, பக்காவாதான் வந்துடும், அந்த சேனல் இதுவா போயிடும், உடனே கலாட்டா ஓனரை பத்தி திட்டி கலாட்டாவது இது மூடுவாங்க அப்படின்ட்டு இஷ்ட தரம் பேசி வச்சிருக்கேன். அப்படி உண்மையா தக் லைஃப் மாஸ் காமிச்சா தெரியுமா, அது ஆங்கர் நவீன் தான். கீழே கமெண்ட் பாக்ஸ் ஃபுல்லா ரெஸ்பெக்ட் ஃபார் ஆங்கர், ரெஸ்பெக்ட் ஃபார் ரிப்போர்ட்டர், ரெஸ்பெக்ட் ஃபார் நவீன், வி சப்போர்ட் நவீன். இவருக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல, எல்லாம் நவீன சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நவீனே இந்த ஒரு போட்ட வீடியோ கீழே வந்து மறக்கண்டா மாப்பிள்ள கலாட்டால இருந்துட்டு தலைவன் வந்து தக் லைஃப் பண்ணிருக்கான் அந்த கமெண்ட் பாக்ஸ்ல. ரீசெண்டா பாத்தீங்கன்னா தலைவனோட சாட்டை ரொம்ப அதிகமா போயிருச்சு. இது கலாட்டாத விஷயமா? இதுக்கு முன்னாடி தலைவன் ஒண்ணு பண்ணலாம். என்ன அப்படின்னா, இப்ப கரு படம் வந்து தெரியுமா, கரு படம் வந்து இந்த மாதிரி எல்லாம் கிளாஸ் எடுத்தாங்கன்னு ஒண்ணு ஜாட்டி வந்து ஒரு வேலை பார்த்தாங்க. இவரு போட்டோவையும் நம்ம சூர்யா சார் போட்டோவையும் எடுத்து போட்டு ரியல் ஓஜி யாரு அப்படின்ற மாதிரி போட்டாங்க. தப்பு தானே? அதாவது அவரையும் சூர்யா கம்பேர் பண்ணி யார் ரியல் ஓஜின்னு போடுறது இது வந்து நகைப்புக்கான விஷயம் கிடையாது, இது ஒஸ்டா இருக்கு அப்படின்ட்டு ஆக்டர் சாந்தனு வந்து இது தப்பு நீக்குங்க, இது தப்பா இருக்கு சொல்லிருப்பாரு. அதை வந்து வெங்கட் பிரபு ரீட்வீட் பண்ணிருப்பாரு. தலைவன் பிடிச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து பொறாம தலைவன் திட்டவே தெரியுமா, சம்பந்தப்படாத திட்ட மாட்டாரு, அவங்க குடும்பத்தை இழுப்பாரு. அந்த மாதிரி சாந்தனோட அப்பாவை இழுத்து அவங்க அப்பா எப்படி வந்தாரு, அவர் கஷ்டப்பட வந்தாரு, நானும் கஷ்டப்படதான் வந்தேன். தலைவன் ஆக்டரே இல்ல தலைவா, நீ ஆக்டரே கிடையாது, படம் நடிச்சு படத்துல லீடர் நடிச்சாதான் ஆக்டர். இன்ஸ்டாகிராம் உட்காந்துட்டு ஆல்ரெடி போட்ட மியூசிக் வந்து நடிக்கத்தே நடிச்சு வேலை பாக்குறதுலாம் வந்து ஆக்டரே கிடையாது. அதுவும் சாந்தனு வாயில வரல, சாந்தமா படிச்ச வார்த்தை சொன்ன பிறகுதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவர் வந்து சென்ட் பெட்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சாந்தோம் சென்னை, அவங்க வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவுல இவரை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்கன்னா அப்போ வந்து யோசிச்சு பார்க்கணும். இல்ல எனக்கு புரியல, இப்ப ரீசெண்டா ஸ்கூல் இவங்கலாம் அறிவு இருக்கடா உங்களான்ற மாதிரி கோவம் வருது. இல்ல உரிமையை திட்ட நினைக்காதீங்க, அவ்வளவு விருப்பாகுது. உண்மையிலே அந்த காலத்துல நான் படிக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு போலீஸ் ஆபீசரையோ இல்ல படிச்சு பேச வைப்பாங்க. ஏன்னா அப்பதான் அந்த பசங்களும் வாவ் நம்மளும் படிச்சு இந்த மாதிரி எல்லாம் நிறைய பெரிய இடத்துக்கு போனா நம்மளையும் சீஃப் கெஸ்டா கூப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக தான் கூப்பிடுவாங்க. 10 பேர்ல ஒரு 3 பேருக்காச்சும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும், வாவ் நம்மளும் படிச்சோன்னா நம்மளும் அந்த இடத்துக்கு வரலாம், ஸ்டேஜ் ஏறலாம், மைக் பிடிக்கலான்ற ஒரு ஆசை வரும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் இவங்களெல்லாம் கூப்பிட்டா பண்ணாலே நம்ம ஸ்டேஜ் ஏறிடலாம், அந்த ஸ்டேஜ்க்கான மரியாதை யாரு தெரியலையா, சொன்ன உடனே தெரியுது ராமன் தம்பி லட்சுமணா இல்ல தர்மன் தம்பி அர்ஜுனனா. இல்ல அவரோட பேஜ்லயே ஒரு ஸ்கூல்ல அவர் வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிட்டாங்களாமா, அதை போட்டிருக்காரு. அதுல ஏவி போட்டிருக்கானுங்க, ஏவி. அந்த ஏவில இவர் என்னமோ பெரிய இது மாதிரி உட்காந்து போட்டிருக்கானுங்க வாட்டர் ப்ரூஃப். இவர் என்ன கிளிக்டாரு நீங்க எப்படி பண்றீங்கன்னு புரியல. நேற்று வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பீர்வல்ஸ் எல்லாமே இருந்துச்சு, பட் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே காணும். ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு திட்டாங்களா தூக்க சொன்னாலா தெரியல. ஸ்கூல் பத்தி எல்லா வீடியோவையும் தலைவன் டெல்லி போட்டு ஓடிவிட்டு அப்படி கவுன்சர் எல்லாம் கூப்பிட்டு இந்த கொடியேத்துறது பேச பண்ணுவாங்க. அதை பார்த்த பல பேரு அரசியல் போப்பற சுத்திக்கிட்டு இருந்தா. உண்மையிலேதான் அரசியல் போப்பற நான் இந்த கட்சி அதை கட்சி போயிட்டு இருந்தாருங்க. எக்ஸாக்ட்லி அதான் நானும் சொல்ல வந்தேன். இதே மாதிரி இன்ஸ்பிரேஷனா இருக்கும். இப்போ ஒரு படிச்சர் வந்தாருன்னா அப்ப இந்த மாதிரி படிக்கணும், படிச்சாதான் வந்து அந்த இடத்துக்கு போக முடியும்னு தோணும். இதை பாக்கலாம் நினைப்பான், பாக்கல அத்தனை பேருமே போன் இருக்கு, அவட செல்ஃபி வளைச்சு செல்ஃபி எடுத்துட்டு இருக்கான். அவன் நினைப்பான் அப்ப நம்மளும் இந்த மாதிரி கோமல்தனம் பண்ணுவோம், இன்ஸ்டாகிராம்ல வந்து இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணுவோம், அப்ப ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படின்ட்டு அப்படி நினைக்கிறவனுக்கு படிக்கணும்னு தோணுமா? முதல்ல படிச்சாலும் பெரிய ஆக முடியாதுடா, இந்த மாதிரி கோமல்தனம் பண்ணா பெரிய ஆக முடியும் அப்படின்னு தோணுமா தோணுதா? ஏன்னா இதே திவாகரை கூப்பிட்டு இவர் வந்து பிசிஸ்டா அந்த வேலைக்காக கூப்பிட்டு இவர் படிச்சிருக்காரு பண்ணிருக்காரு அப்படி காமிச்சிருந்தா நான் ஓகே இருந்திருப்பேன். இந்த கோமலத்தை கூப்பிட்டு தெரியுமா, இதுதான் விருப்பாகுது, வெறி வருது சார். அது மட்டும் இல்ல, சாந்தனு மட்டும் திரும்பி போறேன். சாந்தனு சொன்னதா தெரியுமா, அதுக்கு வந்து சாந்தனு வந்து நீங்க வந்து அப்படி இப்படி வளர்ந்து வர இளைஞரை வந்து விட மாட்டேங்கிறீங்க, வளர்ந்து வர கலைஞர் விட மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு வெங்கட் பிரபுலாம் சரியா பிடிச்சி இழுத்து வச்சிருக்கியா. என்னன்னா உங்க படம் ஓடல, சாந்தனுக்கு வந்து எந்த பட வாய்ப்புமே இல்ல, அந்த பொறாமலதான் அவன் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இவரு இஷ்டத்துக்கு பேசிச்சிருக்காரு. என் தெரிஞ்சு அப்பதான் இவர் வந்து ஒரு முகத்துல ஒண்ணு பார்த்தேன், இவரோட முகத்துல ஒரு ஆம்பளை வீராமித்திர பார்த்தேன். இந்த சூர்யா விஜய் அவ்வளவு பெரிய ஆளா, வீராமித்திரே காணாம
போயிட்டாங்க. இதே மாதிரினா கலாட்டா பத்தி ஆமா பேசும்போது போட்டுருந்தாங்க தலைவன் நிறைய பேர். சொல்லியிருப்பான், எனக்கு ரொம்ப வந்து ஆம்பளை பைக்ல மீரா வந்து மிச்சம். டிராவல் எக்ஸ்பென்ஸ் தரல போன வாட்டி வரும் பொழுது மேடம் அப்படி ஆள் பாருங்க சேராம பாருங்க. காணா போயிட்டாங்க. அப்பதான் குபேர் சிரிப்பு. ஏயா நீயே பெரிய அவங்க டாக்டர் அப்பப்போ தான், வந்து சிரிப்பு டிராவல் காட்டுவாங்க. எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பாத்துக்க முடியலடா, அப்படா பெரிய டாக்டர் நீ. அப்ப நீ ஒரிஜினல் டாக்டர் இல்லையா? தெரிஞ்சு போச்சா டாக்டர் இல்ல. கொடுக்கல அது ஒரு ஏமாத்திட்டாங்க ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்ட்டு சம்மலாம் பேசிருக்கிறியே சிரிப்பா இருக்கு தலைவா. அவனுக்கு கலாய் கூட தெரியல. ஆனா ஒன்னா வந்து எடுத்துக்கிறான் ஸ்கூல்ல அந்த மாதிரி பண்ணமா, ஸ்கூல்ல இந்த மாதிரி பண்ணமா, கலைத்தாயின் பையன்மா, இதெல்லாம் உனக்கு யாரு சொன்னா? ஆங்கர் கேட்ட மாதிரி உட்டோப்பியா வாழ்ந்துகிட்டு இருக்கியா நீ? இதுல வேற வந்து அந்த ஆங்கர் வந்து விபச்சாரம் பண்றதுக்கான இது கூப்பிட்டு அப்படின்ட்டு இவ்வளவு கேவலமா பேசணுமா? ஒரு படிச்ச பேச்சா இது? முதல்ல நான் ஏன் படிச்சவங்க பண்றதா கேக்குறேன்னா, இதை நான் பேசல, தலைவன் தான் சொல்லியிருக்கான். படிச்சுன்னு இல்ல படிச்சு பண்றதுமோ அப்படின்னு தலைவன் தான் சொல்லியிருக்கான். படிச்சுவன்ட்டு சொன்னா மட்டும் பத்தாது, அது நடந்து காட்டணும், அப்பதான் தெரியும் படிச்சவன் என்ன பண்ணுவான் அப்படின்ட்டு. இதுக்கே சொல்றியே படிச்சோம் அவர் 8th என்ன படிச்ச, எந்த ஸ்கூல் படிச்சாரு, 9th 10th டிராமா காம்படிஷன்ல வந்து எத்தனாவது பிரைஸ் வாங்கியிருக்காரு, அதெல்லாம் கூட வந்து அந்த சர்டிபிகேட்லாம் கூட அவர் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஐயோ சாமி வேற ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின இவரே எங்க இருக்காரு, இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எங்க இருக்காங்க? இதுக்கெல்லாம் வந்து சூரி ஒரு ஆள் இல்ல, சூரி இது இல்ல அப்படின்னு ஒரு பேட்டி கொடுக்க, அத பல பேர் கேள்வி கேட்க, ஒரு ஆங்கர் சாதாரண கேள்வி கேட்க, இதுக்கெல்லாம் இவரோட ஃபேன்ட்டு ஒரு லேடி ஒருத்தர் சூரி வந்து அவன் எப்படி வந்தான், பரோட்டா சாப்பிட்டு வந்தான், அவன்லாம் ஒரு ஆளான்ட்டு யாருன்னே தெரியல. இந்த ஆளே ஒண்ணும் கிடையாது, இல்ல நீ வேறையா? இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க, அப்பதான் தெரிஞ்சுது. ஏன்னா இவர் எப்படி வாட்டர்மெலன் சாப்பிட்டு ஃபேமஸ் ஆனாரோ, இப்ப இந்த பிரச்சனை வச்சு நம்ம ஃபேமஸ் ஆலான்ட்டு சில தற்கொலை வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதை ஒருத்ததான் இவங்க தெரிய வருது. 10 பைசா செலவு பண்ணாம பப்ளிசிட்டி வேணும்னா இந்த மாதிரி தியாகம் எல்லாம் பண்ணணும்டா. மிஸ்கின் சார் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒன்று பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் அடுத்த மேலே வந்து நான் பண்ண தப்பு தான் மன்னிச்சிருக்கேன்ட்டு ஒரு மன்னிப்பு கேட்டிருப்பாரு. தலைவன் என்ன பண்ணிவிட்டான், அவரை மன்னிப்பு கேட்க வச்சுதான் நான் தான் என்னால் தான் மன்னிப்பு கேட்டாரு, அவர் என்கிட்ட தான் மன்னிப்பு கேட்டாரு அப்படின்ட்டு இன்டர்வியூல இதை மட்டும் மிஷின் தெரிஞ்சதே வச்சுக்கியா. ஆக்சுவலி ஒரு காமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. முதல்ல இவர் பண்ற தப்பு லிமிட்லெஸ்ஸா லிமிட்டை மீறி போகுதுன்னு தெரிய வந்து எப்ப தெரியுமா, பைல்வான் ரங்கநாதன் கிட்ட சண்டை போட்டுருப்பாரு. அங்கதான் பைல்வான் ரங்கநாதோட பேச்சு அதெல்லாம் முழுமடலாம் வச்சுங்க. ஆனா அவருக்கு இவரும் சண்டை ஒன்று வந்திருக்கும். ஏதோ ஒரு படத்துக்கு வந்து தலைவன் வந்து ப்ரமோஷனுக்கு போயிருக்கான். போகும்பொழுது இவர் என்னமோ படம் நடிச்ச மாதிரி அது இதுன்னு ஓவரா பேசிட்டு இருந்தாரு. அப்ப பைல்வான்ல வந்து நீ நடிச்சிருக்கியா, நடிச்ச மாதிரி பேசுறேன்னு கேட்டதுக்கு தலைவன் விஷயத்து கோபத்துல நான் அப்படி தெரியுமா எப்படி தெரியுமா, சின்ன வயசுல இருந்து டிராமா காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்னோட சான்றிதழ் எல்லாமே நான் வந்து பதிவிட்டு இருக்கேன் சோசியல் மீடியால. ஐகனுக்கு இதுல காட்டுற மாதிரி அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பாரு. அதே பார்க்க விருப்பம் இருந்திருக்கும். ஆக்சுவலி இவர் பண்ற வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு வந்து கோவம் வந்துருச்சு. ஓகே, அவருக்கு வந்து கோவம் வந்து வீடியோவே போட்டிருப்பாரு. அரசியல் கட்சியா? எந்த கட்சி? அதுதான் ஜாமான் முன்னேற்ற கழகம். ஜிவி முத்து தான். ஜிவி முத்து வந்து அவர் வீடியோ போட்டு பயங்கரம் கிளினிக் வச்சிருப்பாரு. நம்ம ருபாக்கோ டாக்டர் கண்ட இளவையும் பேசுது, நான் தான் நடிப்பறக்க மயிர அரக்க விளங்காத பயில பண்ணி பயில இப்படி ஆளாலும் கடிச்சிங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸ் ஆடாதான் ஆல்ரெடி பாதி ஆயிடுச்சு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா கலாட்டாவுடைய வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் ஆயிருந்திருக்கும். அங்க நவீனா சொல்லியிருந்திருப்பாரு, இந்த மாதிரி ஆளுங்களை வளர்த்து விட்டதுக்கான பிரதிபலம் தான் இது, யாரை பார்க்க தராதரெல்லாம் வளர்த்து விட்டதுனால அந்த பிரச்சனை இதுன்னு சொல்லியிருந்திருப்பாரு. என்ன கேள்வினா, ஓகே மீம் கேட்டர்ஸ் தான் வளர்த்து விட்டாங்க, அவளுக்கு கண்ணன் கிடைக்கலன்றதாக இது இவங்களோட கண்ணன்லாம் எடுத்து போட்டு அவங்க வளர்த்து விட்டாங்க, ஓகே கரெக்ட் தான். பட் இது பங்கு மீம் கேட்டது மட்டுமே இல்ல, இது வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்வியூ வராங்க தெரியுமா, இந்த மாதிரி சேனலுமே இருக்கு. எவனா ஒருத்தன் ஏதாவது கோமத்துல மண்டா போதும், அவன் என்னமோ பெருசா மாதிரி அவனை கூப்பிட்டு வச்சு வந்து கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் போயிட்டேன், சாரி கோவம் ஆயிட்டேன். ஓகேவா, ஏண்டா தலையில தண்ணி எடுத்து ஊத்திக்கிறான் அண்ணே, ரொம்ப கோவக்காரனா. அவங்க என்னமோ பெரிய சாதிச்சிட்டா மாதிரி அவங்கள இன்டர்வியூ எடுக்கிறது, நீங்க என்ன பண்ணீங்க எதை பண்ணீங்க எதை பண்ணீங்கன்ட்டு அவன் தான் கிறுக்குத்தனமா பேச அந்த வீடியோ பெருசாக அவங்கள வந்து ஃபேமஸ் ஆகிறது இவங்க தான். இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா வந்து அப்படின்ட்டு இந்த ஐசில வர அனில் மாதிரி அவன் என்னமோ லவ் பண்ணிட்டானமா, அதை உட்காந்து பெருமையா போயிட்டு இருந்தாங்க. நான் பேசல விரும்பல, உங்களுக்கு தெரியும். ரெண்டு பேருமே இருந்தாங்கன்னா சட்டத்துல என்ன வயதுல வரும்னு எனக்கு தெரியல. கடைசியில இந்த மாதிரி அட்வைஸ் பண்றதுக்கு கூட்டமே படம் ஃபுல்லா கவர் இருக்கு, கடைசியில பண்ணாதீங்கன்னு முடிப்பாரு. அந்த மாதிரி இருக்கு கதை.
இன்னொன்னா உண்மையிலே இன்ஸ்டாகிராமில் ஏகப்பட்ட டேலண்ட் பர்சன் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஜ், எனக்கு தெரிஞ்சனா அடிக்கடி பார்க்க ஒரு பேஜ் ஒன்று காத்தாடி கிளப்னு ஒரு சேனல் பேஜ் இருக்கு. அப்புறம் வந்து ஆட்டோ கரெக்டாக ஒரு சேனல் இருக்கு, நல்லா இருக்கும். அப்புறம் இன்னொரு சேனல் பார்லேஜி அண்ணன் அதுதான் சென்டர் வீடியோ போடுவாங்க. அந்த சேனல்லாம் செம்மையா இருக்கும். பேர் தெரியல, ஓகேவா? அதை பார்த்துட்டு இருக்கேன். நிறைய பார்க்கறதா நல்லா பண்றாங்க. பட் பேர் தெரியல. இந்த மாதிரி டேலண்டான கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறதோ இல்ல படத்தில் நடிக்க வைக்கிறதோ ஒரு சான்ஸை கொடுத்தா அவங்க திறமையை காமிச்சு இது பண்ணுவாங்க. அதை விட்டு சும்மா வந்து இந்த இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆனவன் கோமனான கூப்பிட்டு படம் எடுக்கிறதுனால யாருக்கு எந்த லாபமே இல்ல. சும்மா வேணா அவங்க ஃபாலோ பண்ற சில பேர் கூட தெரியுமே தவிர்த்து அவங்க ஒன்றும் பெருசா பண்ண போறதே இல்லை. இப்பயும் பாருங்க, கடந்த 5 வருஷமா இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ் ஆன இந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேமஸ் எல்லாரையும் வச்சு இது ஏகப்பட்ட படம் எடுத்துட்டானுங்க. இந்த எந்த படமே பெருசா ஓடல, அவங்க பண்ண எந்த ஒரு காமெடியுமே பெருசா ஆகல. ஏன்னா அவங்ககிட்ட ஸ்கில் கிடையாது. அவங்க ஏதோ பண்ணாங்க காமெடி ஆயிடுச்சு அவ்வளவு தவிர்த்து அவங்ககிட்ட எந்த ஸ்கில்லுமே கிடையாது. படம் எடுக்கிறது வேஸ்ட் தான். ஓப்பனா சொல்லவா, நீ ஒருத்தே கிடையாது, அதெல்லாம் அவருக்கே தெரியும். சோ முடிஞ்ச அளவுக்கு திறமையானவங்களை இங்க வந்து காட்டுங்க. அப்பதான் இந்த இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோசியல் மீடியா இருக்கிறதுக்கு ஒரு ப்ரோஜனம். இந்த மாதிரி திறமையானவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவங்க பண்ற என்னங்க ஒன்னா யாருக்குமே யூஸ் ஆகாது. இதுமே எல்லாம் சொல்றது இதுமே ஜூஸ் கொலகொலன்னு ஆயிருமா, ஜூஸ் ரொம்ப தண்ணி ஆயிடும். அதனால வந்து முச்சிக்கும். ஓகே ஓகே, நிறைய பட்சம் லைக் பண்ணுங்க, பெருசாக ஷேர் பண்ணுங்க. வீடியோ மேலே எந்த பேசுறேன் ஏற்று வர பாவம் கஷ்டப்பட போறோம். அப்படி மனம் திரும்பு இதை பத்தி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சொல்றது இதுக்கு மேல வந்து இவரை பத்தி பேசுறது எனக்கு விருப்பமே இல்லை. ஆல்ரெடி வீடியோ போட்டேன், வழி இல்லாம வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஒரு பண்ண விஷயம் உறுத்துச்சு, அதான் நான் அந்த வீடியோ போட்டேன். இவர் பண்றதா இன்னும் சரி கிடையாது. இதே மாதிரி உங்க மன கும்பல் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே போற சும்மா பாருங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சோரஸா சந்திக்கிறேன். போடுறேன், பாய். சூப்பர், நல்லா இருந்துச்சு. இது போட்டு அடிச்சு இன்னொன்னு பார்த்தேன். இன்னொன்னு ஏதோ வேற ஒருத்தர் ஒரு இன்டர்வியூ இருக்காரு. அவர் அதாவது நம்மளுக்கு தெரியுது அவரு ட்ரோல் தான் பண்றாருன்னு, ஆனா அவருக்கு தெரியல. அந்த மாதிரிதான் அவர் இன்டர்வியூவே எடுக்கிறாரு. அது எடிட் பண்ணி யாரோ போட்டிருந்தாங்க, ஏதோ மீம்ல பார்த்தேன், நான் இன்ஸ்டாலையும் போய் பார்த்தேன். அது போட்டிருந்தாங்க. அது யாருன்னு தெரியல, யாரோட இன்டர்வியூ. அது இன்டர்வியூ எடுத்து அவங்களை வளர்த்து விடுறதும் இவங்கதான், இன்டர்வியூ எடுத்து திருப்பி அவங்கள டேமேஜ் பண்றது இவங்கதான். இல்ல இது இப்போ அவங்க ஏதோ பண்றாங்க, கிருத்தனமா பண்றாங்க, ஏதோ பண்ணிட்டு போறாங்க. இப்போ காத்துக்கரப்பு அந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்களே, அவங்க வேலையை அவங்க என்னென்னவோ பண்ணிட்டு ஏதோ பண்ணிட்டு போயிட்டாங்க. இவர் தேவையில்லாம மத்தவங்களை இழுத்து ஏதோ இவர் தான் பண்றது சூப்பரா பண்றாரு மத்தவங்க அப்படி அது சொல்லியும் பார்த்தாச்சு. அவர் புரிஞ்சுக்கிறாரால வாண்டடா பண்றாரு மாதிரியே பண்ணிட்டு இருக்காரு. டாக்டர்ன்றாரு, பிசியோதெரபிஸ்ட் அவ்வளவுதான். இப்ப நர்ஸ்னா நர்ஸ், அவங்க பிசியோதெரபிஸ்ட் அப்படிதான் இருக்குமே தவிர இவங்க எக்ஸ்ட்ரா டாக்டர் எல்லாம் கிடையாது, சேர்க்க கூடாது. நார்மல் இது ஒரு இது அவ்வளவுதான். டாக்டர்னா MBBS எல்லாம் முடிச்சு அந்த மாதிரி பண்ணவங்க தான் டாக்டர். இவங்க எல்லாருமே டாக்டர் போட்டுறான். அதுவே தெரியாம டாக்டர்னே சொல்லக்கூடாது. இது இத சொல்லியே நான் எல்லாம் படிச்சிருக்கேன் இப்படி சினிஃபீல்ட்ல இருக்கவங்க சண்டைக்கு வம்பு இருக்கிறாரு. அப்புறம் யாரு கூப்பிடுவாங்க ஒரு படத்துக்கு? கூப்பிட்டு நடிக்க வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஏன்னா மோஸ்ட்லி கூப்பிட மாட்டாங்க எல்லாம். இந்த மாதிரி கான்ட்ரவர்சி ஆக்கி இந்த மாதிரி இன்டர்வியூவா போய் அப்படியே இதுலயே ஓட்டிடுவாங்க. காலத்துல இருந்தா ஸ்கூல் கூப்பிடுறாங்க, காலேஜ். எனக்கு எதாவது புரியல. அந்த ஸ்கூல்ல உண்மையிலே இப்போ நம்ம படிக்கும் போதெல்லாம் இதே மாதிரி இன்ஸ்டாலாம் இருந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்திருந்தா ஏன் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம்? இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ ஆரம்பிச்சு நம்மளுக்கு இருக்குத்தனமா ஆடுவோம், வாங்க எல்லாரும் குரூப்பா ஆடுவோம், அதை அப்படியே போடுவோம். எதுக்கு நம்ம படிச்சுக்கிட்டு வேஸ்டா காசு செலவழிச்சுட்டு அப்படிதான் நான் நினைச்சிருப்போம். அந்த மாதிரி தான் பண்ற மாதிரி இருக்கு இது கிட்டத்தட்ட. ஏதாவது இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது அந்த ஸ்கூல்ல படிச்சு முன்னேறினவங்க எல்லாரும் ஏதாவது போலீஸா இருப்பாங்க, டாக்டரா இருப்பாங்க, அந்த ஸ்கூல்லே படிச்சவங்களா இருப்பாங்க. அவங்கெல்லாம் கூப்பிட்டு வருவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இந்த ஸ்கூல்லே படிச்சு இப்படிலாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்மளும் இப்படி ஆகணும் அப்படின்னு சில பேருக்காவது அந்த ஆசை வரும். இப்படி ஆட்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்